Audio Jungle. Audio Jungle. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா சுக்குட்டி கீரை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் பண்ணலாங்க. ஆனால் எல்லா வயிறுக்கு அல்சர்லாம் நிறையா பேருக்கு இருக்கும். இந்த கீரை அதிகமாக சேர்த்திட்டிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா அந்த அல்சர் வந்து சீக்கிரமாக நல்லாயிரும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். என்னென்னா, எனக்கு நானும் 3 வருஷமாக வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கேன். நமக்கு ஏன் வியூஸ் மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம். ஆனால் நாங்கள் வந்து எதுவுமே தெரியாமல் தான் இந்த யூடியூப்குள்ளே நாங்களும் ரன் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாங்களும் இதில் ரன் பண்ணலான்ட்டு 2 இயர்ஸாக ஒரு ஒர்க்குக்கு போகாமல் எதுவும் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணிகிட்டே தான் வரோம். ஆனால் வியூஸ் மாட்டேங்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காவது இந்த வியூஸ் போகிறக்கோ இல்லை எங்களுக்கு ஏதாவது தெரியாத டிப்ஸு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு ஐடியா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸில் மறக்காமல் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இது இல்லை இப்படி எப்படி வியூஸ் எல்லாம் பண்ணுறது, நான் எப்படி கண்டென்ட் கொடுக்கறது, இல்லை இந்த மாதிரி கொடுக்கலாமா, எந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்தா வியூஸ் நல்லா போகும்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. உங்கள் ஒப்பீனியன் தான் எனக்கு மெயினாக தேவை. என்னை இது வரைக்கும் யார்கிட்டையும் நான் இது மாதிரி கேட்டதில்லை. எப்படி கேட்குறதுன்னு தெரியும் இல்லை. அதனால் நான் நேராக உங்கள்கிட்டயே கேட்குறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது எப்படி கொண்டுட்டு போகிறதுன்னு சொல்லி எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள். நானும் இது இனிமேல் டெய்லி வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். எனக்கு அந்த மூமெண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா வர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவும் வேணும். இப்போது உங்கள் சப்போர்ட்டுக்காக தான் நான் கேட்குறேன். இது எப்படி வியூஸ் எல்லாம் போகிறதுக்கு என்னென்ன மாதிரி பண்ணணும், என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக நானும் எங்கள் வீட்லேயும் நான் கண்டிப்பாக பண்ணுறோம். ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் அதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இந்த கீரை இது செய்கிற பார்த்தீங்கன்னா எப்போவுமே தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் தான் 2 ஸ்பூன் தீக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகா 1, பெரிய மிளகா சேர்த்திக்க, பச்சை மிளகா 3. வரமிளகா சேர்த்திட்டேன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் 2மே நான் சேர்த்துறேன். இப்போ இதையும் போட்டுடலாம். இதெல்லாம் வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி, நாட்டு தக்காளி வந்து ஒரே ஒரு பழமாக போடுங்க. இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச கீரையை வந்து இது கூட சேர்த்திடலாம். நல்லா க்ளீன் பண்ணி பண்ணிக்காங்க. பொடிசாக கட் பண்ணிக்காங்க. இது சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். இது கொஞ்சம் நீர் பொறுத்து வர மாதிரி இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டாவில் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குக்கி குக்கிங் பேஜில் போயிட்டு எனக்கு ஏதாவது கமெண்ட் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் கூட எனக்கு சொல்லலாம். மறக்காமல் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள். இதுக்கு என்ன ஐடியா பண்ணலாம், எந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலான்னு தயவுசெய்து சொல்லுங்கள். நானும் டெய்லி வீடியோ போகணும்னு நினைக்கிறேன். வியூஸ் போனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கும். எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். இன்னும் எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறதுன்னு கூட நீங்கள் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணலாம். மறக்காமல் கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் தேங்காய், துருவன தேங்காய் எடுத்துருக்கிறேன். 3/4 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்திக்கிறேன். இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை இதில் சேர்த்திடலாங்க. இனி நம்ம உப்பு சேர்த்தலை. இந்த கீரைக்கு வந்து உப்பு கம்மியாக சேர்த்துங்க. உப்பு வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துறேன். இந்த கீரைக்கு உப்பு அதிகமாக மட்டும் போட்டுறாதீங்க எப்போவுமே. 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்திக்கிறேன். இது எல்லாமே கலந்து விட்டலாம். கீரை செய்கிறப்ப எப்பவுமே மூடி போட்டு மூடிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓப்பனில் நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சுக்காங்க. அவ்வளோதாங்க. சுக்குட்டி கீரையை வந்து கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ரச சாதத்துக்கு, தக்காளி சாதத்துக்கு எதுக்குமே ரொம்ப நல்லா யூஸாக இருக்கும். வெறும் வாயில் கூட சாப்பிட்லாம். வயிறு புண்ணாக இருக்கிறவங்க மறக்காமல் இது செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து எந்த கீரைன்னா நம்ம வீட்டில் வந்து நான் சும்மா விதைய போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா இவ்வளோ கீரை வந்திருக்கு. ஆனால் நீங்கள் எவ்வளோ ஒரு 2 கட்டு கீரை போட்டாலும் கொஞ்சமாக தான் வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வயிறு புண்ணு, அல்சர்லாம் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி இந்த கீரை நல்லா குணப்படுத்தும். அவ்வளோதான். அந்த குழம்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. அதனால் நமக்கு வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். வெல்கம் பேக். சொல்லுவேன்.
ஓகேங்க. சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடலாம். ரொம்ப சூடா இருக்கு. நல்லா தேங்காய் எண்ணெயில செஞ்சதுனால நல்லா மணமாவும் இருக்கு. உங்க வீட்லயும் செஞ்சு சாப்பிட்டு கீழ மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வேற ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ.